வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான சிலபஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. சிலபஸில் சம் சேஞ்சஸ் பண்ணிட்டு அதுக்கான கொஷின்ஸ் எவ்வளோ கேட்போம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்பிரன்ஸுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், அதாவது பொது அறிவு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 75 கொஷின்ஸ், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு, ஜியாகிரஃபி, அப்புறம் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஐஎன்எம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கான மார்க் எவ்வளோ கேட்போம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவில் 5 வினாக்கள் கேட்போம். ஜியாகிரஃபி அதாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்போம். அது மாதிரி ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் ஐஎன்எம்ல பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து 10 கொஸ்டின்ஸ் கேட்போம். மற்றபடி சிலபஸ் சேமாக தான் இருக்குது. பட் தமிழில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகுது. தமிழ் நம்ம இப்போ பார்க்கும்போது நம்ம அடுத்து பார்ப்போம். அண்ட் இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ சுருக்கமாக அந்த வீடியோவில் பேசி முடிச்சிடுறேன். நெக்ஸ்ட் இந்தியன் பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 15 வினாக்கள் வரும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. குரூப் 4 குரூப் 2 போகிறது இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்போன்றதை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க சிலபஸ்லேயே. ஓகேங்களா? அப்புறம் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு, அதாவது இந்திய பொருளாதாரம், இந்த வளர்ச்சி, இதை பற்றின கொஸ்டின்ஸ் தமிழ்நாடு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வினாக்கள் வரை கேட்போம் அதிகபட்சமாக அப்படின்றதையுமே இந்த ஜிகே பொறுத்தல ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, வளர்ச்சி நிர்வாகம், இதை பற்றின கொஸ்டின்ஸ் 20 வினாக்கள் வரை கேட்போம். ஸோ 20 வினாக்கள்னா இந்த பகுதியிலிருந்து 20 வினாக்கள் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அதை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி பொது அறிவில் இந்த மாதிரி வினாக்கள் இத்தனை வினாக்கள் கேட்போம் அப்படின்றத முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. இப்படி மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூட்லையும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டினுமே பிரிச்சிட்டாங்க. ரீசனிங்கில் 10 கொஸ்டின், ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸ் வரை கேட்போம். அதில் பாருங்கள், சுருக்குக, சராசரி, ஹையஸ்ட், அதாவது ஹச்சிஎஃப், எல்சிஎம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இருந்து, அப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அப்புறம் இது இன்ட்ரெஸ்ட்டை பற்றி, தனி வட்டி, கூட்டு வட்டி, ஸோ இதெல்லாம் டைம் அண்ட் ஒர்க், அதாவது நேரம் மற்றும் வேலை, இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸு. அப்புறம் ரீசனிங், அதாவது லாஜிக்கல் ரீசனிங், புசில்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்பர் சீரிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வரும். இந்த ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்றது தரமாக இத்தனை கொஸ்டின்ஸ் இருந்த பகுதியிலிருந்து வரும்பா அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்முடைய ஆப்டிடியூட் மொத்தமாக 25 கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்களா, அதுலேயுமே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ பகுதி 100 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்போன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 25 வினாக்கள் மட்டும் தான் கேட்போன்ற சொல்லிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, அப்புறம் இந்த குரல் நெறில் வேறுபாடு, எழுத்துக்கள் வேறுபாடு, வினா எழுத்துனா என்ன, ஒருமைப்பன்மையை பற்றி, இந்த மாதிரி இது எழுத்துன்ற டாப்பிக்கில் அடங்கிடும். அப்புறம் சொல்ன்ற டாபிக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்து சொல், இந்த 2 விதமான இதுல இருந்து மட்டும்தான் இலக்கணம் அப்படின்றது 25 வினாக்கள் இடம்பெறும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எழுத்து சொல் இலக்கணம் இதை படித்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. அடுத்து பேலன்ஸ் ரிமைனிங் 75 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, சொல்லகராதியிலிருந்து 15 வினாக்கள். அப்போ சொல்லகராதி என்ன, இப்படி வருது, எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுறது, ஓரெழுத்து, ஒரு மொழி, இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம டுமாரோ வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் வீடியோவில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் நானுமே. அப்புறம் கோடிட்ட எழுத்து நிரப்புதல், பேச்சு வழக்கு, சொல் திருத்தம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லகராதியில் வரும். இதில் 15 வினாக்கள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எழுதும் திறனிலிருந்து 15 வினாக்கள் இடம்பெறும். எப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி இதுன்றது. அப்புறம் மரபு தமிழ், அதாவது உயர்திணை, அக்கிரணை, திணை மரபு, இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது மரபு தமிழ் காமனா. ஸோ இந்த 2 டாப்பிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 வினாக்கள் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. அடுத்து கலை சொற்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் வலசைனா மிக்ரேஷன், ஒவ்வாமைனா அலர்ஜி, இந்த மாதிரி கலை சொற்கள், தொழில்நுட்பம் சார்ந்து, ஊடகம் சார்ந்து, இந்த மாதிரி கலை சொற்கள் இருந்து 10 வினாக்கள் இடம்பெறும். அடுத்ததாக வாசித்தல் திறன், அதாவது புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லி 15 வினாக்கள். அதாவது ஒரு பேராகிராஃபோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று கொடுத்து அதில் நீங்கள் வாசித்து புரிஞ்சு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி, அதுக்கு ஒரு 15 மதிப்பெண் ஒதுக்குறாங்க. அதாவது நீங்கள் எல்லாம் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வராங்க இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம். அடுத்து எளிய மொழிபெயர்ப்புன்னு சொல்லி 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படின்னா பென்ட்ரைவ்னா தமிழ் என்ன, பிரிண்டர்னா தமிழ் என்ன, கம்ப்யூட்டர்னா தமிழ் என்ன, கீபோர்ட்னா தமிழ் என்ன, ஸோ இந்த மாதிரி அதோடைய மொழிபெயர்ப்பு பற்றி ஒரு 5 வினாக்கள் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், இது நம்ம காமனாக தெரிஞ்சது தான். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்குறளுமே உள்ள இன்க்ளூடிங்காக வருது. அறிஞர்களும் அவர்கள் செய்த தொண்டுகளும் பார்த்தீங்கன்னா அதுவுமே இதிலே அடங்கிடுது உங்களுக்கு. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 வினாக்கள் இடம்பெறும். இதை பற்றி டீடைல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டுமாரோ மார்னிங் இதை பற்றி நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு.